ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மட்டன் குழம்பு. தேங்காய் அரைச்சி ஊற்றாம சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு 1/2 கிலோ போல் மட்டன் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, 4 டீஸ்பூன் போல் கெட்டியான, அது மட்டும் இல்லாமல் புளிப்பில்லாத தயிரை சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால மட்டன் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது குறைஞ்சது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது ஊற வச்சிங்கன்னா தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது ஊற நேரத்துக்குள்ளே இதுக்கு நம்ம வதக்கி அரைக்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். 300 கிராம் சின்ன வெங்காயமும் 3 மீடியம் சைஸில் நல்ல பழுத்த தக்காளியும் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தக்காளியும் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கு கொஞ்சமும் வதக்கிறதுக்கு கொஞ்சமும் 2ஆ பிரிக்க போகிறோம். இது எப்படி எடுத்துக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வதக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 ஏலக்காய், 3 கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. பாதி சின்ன வெங்காயம் வந்து நான் கரெக்டாக எடுத்துருக்கேன். எடுத்துக்கிற அளவில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறதா இருந்தால் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கோங்க. இது வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்க, பொன்னிறமாக லைட்டாக மாறிட்டே வருது. இது கூடவே இப்போது ஒரு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல பெருசாக இருக்கிறனால ஒன்று சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயத்தில் பாதியும் ஒரு தக்காளியும் வந்து மீதம் இருக்குது. இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே இது மாதிரி வதக்கி அரைக்கிறதுல வந்து கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டனில் வேற உப்பு சேர்த்துருக்கோம், இதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது மட்டன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். குக்கரில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். நம்ம லவங்கம், ஏலக்காய் ஏற்கனவே வந்து வதக்கி அரைக்கிறதுல சேர்த்துட்டோம். இப்போ மீதி இருக்க பாதி சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் வந்து சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயத்தை ஏன் மொத்தமாக வந்து வதக்கி அரைக்கிறதுலேயே சேர்க்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரி 2 விதமாக செய்யும் போது வந்து குழம்பு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமையே நல்லா திக்காவே வரும். இப்போ தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தயிரில் ஊற வச்சிருந்த மட்டனை வந்து சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்ததும் இந்த தக்காளி வெங்காயத்து கூடவே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் இப்படியே வதக்கிட்டே இருங்க. தயிர் சேர்த்துருக்கனால அடி பிடிக்கும், அதனால கைவிடாமல் வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. மட்டன் சேர்க்கறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நம்ம போடும்போது எப்படி இருந்தது, இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு கறி வந்து நல்லா சுருண்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்ட பிறகு ஒரு 4-5 செகண்ட் போல் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த கறியோட இந்த மசாலா வந்து நல்லா சேரணும், அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதும் நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் போல் காஷ்மீர் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் போல் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் போல் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு இது மிக்ஸ் பண்ணும்போதே இதோட வாசனை வந்து சூப்பராக இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றாமே வந்து ரொம்ப சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் வந்து இந்த மட்டன் குழம்பு செய்யலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம். ஒரு கொதி வந்ததும் இதுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்ற போகிறீங்களோ அந்த தண்ணியை வந்து ஒரு பக்கம் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்து விடுங்க. நான் இப்போ இதில் 1/2 கப்பு போல் தண்ணியை வந்து சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். எப்போவுமே நீங்கள் இது மாதிரி சமையல் பண்ணும்போது தண்ணி சேர்க்குறதா இருந்தால் தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நம்ம செய்கிற டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து நடுப்புற மாறாது. இப்போ நான் வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கிறேன், சரியாக இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மூடி போட்டு ஒரு 7 விசில் போல் வச்சு எடுத்துக்கிறேன்.
இந்த மாதிரி நல்லா பிரஷர் மேல வந்த பிறகு வெயிட் போடுங்க. சரியா ஒரு 7 விசில் வச்சுட்டு பிரஷர் எல்லாம் நல்லா அடங்கிட்ட பிறகு ஓப்பன் பண்றேன். பாருங்க பார்க்கும்போதே சூப்பரா இருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கலரும் வந்து நல்லா இருக்கு. நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்திருக்கனால இந்த கலர் குடுக்குது. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, இப்ப நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கறி வந்து நல்லா பஞ்சு போல வெந்திருக்கு. இப்ப இது ஒரு கொதி வந்ததும் இதுல நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழைய தூவிட்டோம்னா அவ்வளவுதாங்க. சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ஒரு தடவை இதே போலவே செஞ்சு பாருங்க. மறுபடியும் மறுபடியும் நீங்களே செய்வீங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.